பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 54வது அதிகாரம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். எனக்கு வந்ததான எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர் என்னை தப்புவித்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் அவர் நீக்கப் போகிறார். அதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சங்கீதம் 59:10 வாசிக்கும்போது, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். தேவன் உங்களை சந்திக்க போகிறார். அவருடைய கிருபையினால் உங்களை சந்திக்க போகிறார். அவர் உங்களை சந்திக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Glory to God. சங்கீதம் 92:11 வாசித்து பாருங்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். உனக்கு விரோதமாய் உங்களோடு போராடுகிற, உங்களை உபத்திரவப்படுத்துகிற, உங்களை நெருக்குகிற அந்த நெருக்கத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களை விட்டு நீக்கப் போகிறார். விசுவாசிங்க. சங்கீதம் 112:8 சொல்லுகிறது, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். தேவன் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க. இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். என் சத்துருக்களின் நீதி சருக்கட்டுதலை நான் பார்ப்பேன். Glory to God. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? என் ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உண்மையாக இருக்கிறீங்களா? கர்த்தரின் பார்வையில் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தரின் பார்வையில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி உங்களை மீட்பார். ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் பார்க்க போகுதுன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி எந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறாருங்க. சங்கீதம் 118:7 வாசிக்கும்போது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிதட்டுதலை நான் காண்பேன். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் அருகாமையில் கர்த்தர் இருக்கிறார். சரி கட்டுதலை நீங்கள் காணப்போகிறீர்கள். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில்
நீங்கள் இருக்கிறீங்க, என் பட்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எனக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருக்களுடைய நீதி சரிகட்டுதலை இன்றைக்கு என்னை காணும்படி செய்ய போகிறீங்க. என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய எல்லா நெருக்கத்தையும் நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.